வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி பேபி பொட்டேட்டோவை வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, கீரை சாதம், வெஜிடபிள் புலாவ், ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறக்கூடிய காம்பினேஷனான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணலாம். 1/4 கிலோ பேபி பொட்டேட்டோவை கழுவி வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. கிழங்கு கரெக்டாக வெந்திருக்கு, குழையாமல் வெந்திருக்கு. இப்போது இதை வெளியில் எடுத்து வச்சு தோலை உரித்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க தோல் உரிச்சாச்சு. இந்த உருளைக்கிழங்குல ஒவ்வொரு உருளைக்கிழங்காக எடுத்து கத்தி வச்சு அங்கங்கே இப்படி கிராஸாக அப்படியே பதிய விட்டுருங்க. இப்படி செஞ்சோம்னா நமக்கு கிரேவி பண்ணும்போது மசாலாலாம் உருளைக்கிழங்குக்குள்ளே இறங்கி உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அல்லது ஒரு ஃபோர்க் வச்சு அங்கங்கே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு கரெக்டாக வேக வச்சா தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். குறைவாக வேக வச்சா கத்தியை வச்சு இப்படி லைட்டாக கட் பண்ணவும் ஃபோர்க்கு வச்சு குத்தவும் முடியாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம், எல்லா உருளைக்கிழங்கையும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், 4 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணது, அதை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம். இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த மாதிரி சோம்பை தாளிக்கும் போது சேர்த்தோம்னா அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை சாப் பண்ணதை சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. அரைச்சி வச்சு இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டை அரைக்கும்போது தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமையே அரைச்சாலும் நல்லா அரைப்பட்டுரும். தக்காளி விழுத்து சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் சேர்த்துருக்கேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் இதனுடைய பச்சை வாசனை போகும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெஜிடபிள் புலாவ், ஜீரா ரைஸ், கீரை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல இறங்கி உருளைக்கிழங்கும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து வெந்து கிரேவி திக்காக வர வரைக்கும் இருக்கட்டும். அது வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். கிழங்கு நல்லா மசாலாவோடு சேர்ந்து வெந்து கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கரம் மசால் தூள் கடைசியாக சேர்த்தா தான் கிரேவி நல்லாயிருக்கும், நல்லா கமகமன்னு இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான, காரசாரமான, வாசனையான பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.